பொண்டாட்டி புரண்டு படுத்தா கூட புருஷன்காரையும் பயந்து ஓடுறாரு. வேலையை முடிச்சுட்டு நம்ம மாப்பிள்ள வீட்டுக்கு வரும்போது நம்ம ஹீரோயின் போனை பாத்துட்டு இருக்காங்க. இத பார்த்து கடுப்பானவரு அவங்களோட போனை புடுங்கவும் இதுக்கு மேலையும் பொறுமையா இருக்கக்கூடாதுன்னு போனை விடாம கெட்டியா புடிச்சு வச்சிருக்காங்க. புருஷனையே நீ ஏத்து பிடிக்கிறியான்னு செவுட்டுல ஒரு அறை கொடுக்கறதுக்கு கையை எடுக்கவும் நம்ம ஹீரோயின் அதை தடுத்து நிறுத்துறாங்க. அதோட இல்லாம அவரை தள்ளி விட்டுட்டு எட்டி ஒரு மிதி மிதிக்கவும் மீன் தொட்டிக்கு இடையில போய் மாட்டிக்கிடுறாரு. எப்படியோ தள்ளாடி மனுஷன் எலும்பி நிக்கிறதுக்கு முன்னாடி அந்த மீன் தொட்டியே உடஞ்சிருது. இங்க நடந்த எல்லாத்தையும் தன்னோட மாமா கிட்ட போய் சொல்லும்போது ஒரு டைம் அடி வாங்கிட்ட இனி எப்பவும் நீ வாங்கிட்டு தான் இருப்பேன்னு அவர் சொன்னதை கேட்டுட்டு அவளை அடிச்சு நான் உங்களுக்கு வீடியோவா எடுத்துக்கொண்டு காமிக்கிறேன்னு வீராப்பா வீட்டுக்கு வராரு. போன்ல கேமராவை ஆன் பண்ணி வச்சுட்டு ஒரு பொட்ட பிள்ளைக்கு இவ்வளவு திமிரு ஆகாதுன்னு சொல்லவும் நீங்க அடிச்சா நானும் திருப்பி அடிப்பேன்னு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. ரெண்டு பேருக்கும் மாறி மாறி சண்டை நடக்குது. நம்ம ஹீரோயின் ஓங்கி ஒரு மிதி மிதிக்கவும் அந்த செகண்ட்ல நம்ம ஹீரோ எஸ்கேப் ஆகவும் கதவே பிச்சுட்டு போயிருது. அதோட விடாம திருப்பியும் ஒரு கிக் கொடுக்குறாங்க. டைனிங் டேபிள் மேலேயே சுத்தி போய் விழுறாரு. அவரும் நான் ஆம்பளை இன்னும் எனக்கு சக்தி இருக்குதுன்னு சொல்லி திருப்பியும் எழும்பி வராரு. நம்ம ஹீரோயினும் நானும் சலிச்சவ இல்லன்னு சொல்லிட்டு திருப்பியும் ஒரு மிதி மிதிக்கிறாங்க. அதுல பறந்து போய் விழுற நேரம் மாமியாரும் நம்ம ஹீரோவோட தங்கச்சியும் வந்து நிக்கிறாங்க. அந்த நேரத்துல கூட நம்ம ஹீரோயின் காலை கீழே இறக்காம நிக்கிறாங்க. திருப்பியும் ரெண்டு குடும்பமும் சேர்ந்து பிரச்சனையை தீர்த்து வைக்கிறாங்க. நம்ம ஹீரோ அவங்க மாமா கிட்டே போய் நிக்கவும் அவர் ஒரு மட்டமான ஐடியாவை கொடுக்குறாரு. நீ ஆம்பளங்கிறதே இனிதான் நீ காட்ட போறேன்னு சொல்லி ஒரு ஐடியாவை கொடுத்துடுறாரு.